الله أكبر الله أكبر. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك. والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: عبادة في الهرج كهجرة إلي، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான ஒரு மாதம் நம்மை விட்டு கடந்திருக்கிறது. மகத்துவமிக்க ஒரு மாதம் நம்மை வந்து அடைய இருக்கிறது. இந்த 2 மாதங்களுக்கும் மத்தியிலே ஒரு சிறப்பான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஷாபானுடைய மாதம். இன்றைக்கு பிறை 1. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாமிய மாதங்களில் 12 மாதங்களில் நோன்பு வைப்பதை விட ரமலானை தவிர்த்து மற்ற மாதங்களில் நோன்பு வைப்பதை விட ஷாபானிலே தாங்கள் அதிகமாக நோன்பு வைப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை சொன்னார். அதில் 1வது, இந்த மாதம் ஷாபானுடைய மாதத்தில் மக்கள் கொஞ்சம் மறதியிலும் பொடுபோக்கிலும் இருக்கிறார்கள். 1. 2வது சொன்னாங்க, இது கண்ணியமிகு ரஜபுக்கும் மகத்துவமிக்க ரமலானுக்கும் மத்தியில இருக்கிறது. 2. 3வது சொன்னார்கள், இந்த மாதத்திலே தான் வருடத்தின் மொத்த அமல்களும் ஒன்று சேர்க்கப்பட்டு அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகிறது. 3. என்னுடைய அமல் எடுத்து காட்டப்படும் போது, உயர்த்தப்படுகின்ற போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். 4. இப்படி 4 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொன்னார்கள். முதலாவது, இந்த மாதத்திலே மக்கள் பொதுபோக்காக மறதியாக இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பொதுவாகவே எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவிட்டும் மறக்கடிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அதற்கெல்லாம் அதிகமான நன்மைகள் வழங்கப்படுகிறது, அதிகமான கூலிகள் வழங்கப்படுகிறது. அதிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இபாதத்துன் ஃபில் ஹர்ஜி, குழப்பமான இந்த காலம்தான், அதிகம் கொலைகள் நடக்கக்கூடிய இந்த காலம்தான். ஹர்ஜிக்கு 2 வகையான பொருள், குழப்பங்கள், கொலைகள் என்று பொருள். இந்த மாதிரி குழப்பமான காலகட்டத்திலே ஒரு இபாதத் செய்வது என்பது என் அளவிலே ஹிஜ்ரத் செய்து வருவதை போன்று என்று சொன்னார். மக்காவிலே ஈமானோடு அமலே சாலிஹ் செய்வதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லாத போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாவுக்கும் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்து செல்லுங்கள் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அங்கே ஈமானோடு அமலே சாலிஹோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னாங்க.
அந்த மாதிரி எப்படி சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து போனார்களோ அந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டுமானால் குழப்பமான இந்த காலகட்டத்தில் இபாதத் செய்வது என் அளவில் ஹிஜ்ரத் செய்து வந்ததை போல என்று பெருமானார் சொல்லலாம். செய்யலாமா செய்ய வேண்டாமா, இந்த அமல் இருக்குதா இல்லையா என்றெல்லாம் இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடியவர்கள், அமலே செய்யாவிட்டாலும் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இன்று உருவாக்கி இருக்கிறார்கள். அமல் செய்யணும், ஆனா செய்யறதில்லை, ஆனா கேள்வி மட்டும் இந்த அமல் எங்க இருக்கிறது, இல்லாமல் எந்த அமலும் சொல்லப்படுவதில்லை. இல்லாத அமல் ஒருவர் செய்வாரையானால் அதுக்கு கூலி கொடுக்கப்படுவதும் இல்லை. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப எங்க எல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் மனிதனுடைய சிந்தனைகள் மறக்கடிக்கப்படுகிறதோ அங்க எல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கும் கூலிகள் கிடைப்பதற்கும் காரணம். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, உங்களுக்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நீங்கள் தீன்படி வாழ்வதென்பது, நீங்க தீன்படி மார்க்கத்தின்படி மார்க்கத்தை பற்றி பிடிப்பது என்பது நெருப்பு கங்கை பிடிப்பற மாதிரி சொன்னாங்க. நெருப்பு கங்கை பிடிப்பது போல அந்த நேரத்தில் ஒருவரில் அமல் செய்யக்கூடியவர்களுக்கான கூலி சஹாபாக்களை சொன்னாங்க, உங்களில் இருந்து 50 பேர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். இந்த காலகட்டம் தான் அது. தீனின்படி வாழ்வது என்பதை ஒரு முஸ்லிமே விரும்புறதில்லை. ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிமாக காட்டிக்கொள்ள விரும்புறதில்லை. ஒரு முஸ்லிம் தன்னுடைய மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ்வதற்கு யோசிக்கக்கூடியது கூட இல்லை, வாழாமல் இருக்கத்தான் அவன் விரும்புகிறான். அப்படிதான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர் அமல் செய்கிறார் என்று சொன்னால், சஹாபாக்களுடைய காலத்திலே 50 பேர் என்ன அமல் செய்தால் கூலி கொடுக்கப்படுமோ, சஹாபாக்களே கேட்டாங்க, அந்த கூலி வழங்கப்படும் என்று சொல்லும் போது எங்களில் இருந்தா அவர்களில் இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் இருந்து 50 பேர். ஏனென்று சொன்னால், ஒரு ஹைரின் மீது உதவி செய்யக்கூடியதாக நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு ஹைரின் மீது உதவி செய்யக்கூடியவரை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த நிலையிலேயும் ஒரு அமல் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு 50 பேர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். நம்ம கடை வீதிக்கு போகிறோம், நம்ம அடிக்கடி கேட்கிற ஹதீஸ் தான். கடை வீதியில என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்? கொடுக்கல் வாங்கல் நடக்கும், அந்த வியாபாரத்தில் மக்கள் ஈடுபட்டிருப்பார்கள். இன்னும் சில இடங்களுக்கு போனா அங்க வேலையாட்கள் இருப்பார்கள், வட்டி கொள்முதல் கூட நடக்கும், திருட்டு நடக்கலாம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமே இல்லாத, அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய இடம்தான், அல்லாஹ்வுக்கு கோபத்தை மூட்டக்கூடிய இடம்தான் கடைவீதி. அங்கே போய் ஒருத்தர் கடை வீதிக்குள்ள நுழைந்ததும் ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அது சொன்னாங்க. இது சாதாரண ஒரு தஹீதுடைய கலிமத்து தௌஹீத் அப்படி சொல்லுவாங்க. 4வது கலிமான்னு கூட சொல்லுவாங்க, யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யார் இதை ஓதி விடுகிறாரோ அவருக்கு 1000 நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறான், 1000 தீமைகளை அல்லாஹ் அளிக்கிறான், 1000 தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். அவரைக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகை அல்லாஹ் எழுப்புகிறான். ஏன்? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாத இடத்திலே வியாபாரம் நடக்கக்கூடிய, கொடுக்கல் வாங்கல் நடக்கக்கூடிய, சினிமா பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்படக்கூடிய எல்லா கடைகளிலையும் வைக்கப்பட்டிருக்கு. அது எந்த கடை என்று வித்தியாசம் எல்லாம் இல்லை. ஆனா அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு? கடை வீதிக்குள்ளே நுழைந்ததும் இந்த கலிமாவை சொல்லுகிறார் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் மக்கள் பொதுபோக்காக மறதியில இருக்கக்கூடிய மகத்துவம் மிக்க ஒரு மாதத்துக்கு முன்னால் தலைவாசலாக
எந்திருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் என்ன செஞ்சுக்கிறாங்க, நோன்பு பிடிச்சுக்கிறாங்க. அதிகமான நன்மைகளை இந்த மாதத்திலே செய்திருக்கிறார். ரஜபு கண்ணியப்படுத்தக்கூடிய மாதம், 4 கண்ணியமான மாதங்கள் அது ஒரு மாதம். ரமலான் மகத்துவமிக்க மாதம், இந்த 2க்கும் இடையிலே ஷாபான் என்ற ஒரு மாதம். இதனுடைய சிறப்பை யாரும் அறிவதில்லை. அது மட்டுமல்ல, ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவில் வரக்கூடிய மாதம். ரஜபுடைய சிறப்பு அது தனிப்பட்ட முறையில் இருக்கிறது. ரமலானுடைய சிறப்பு நாம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, அது பிரபலியமானது, அது அறியப்பட்டிருக்கிறது. ரமலானுக்கு என்று எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ரமலான்லையும் ரமலானுக்கு முன்பாகவும் நாம் என்ன செய்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம், ஷாபானுடைய மாதத்திலே. அதிகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த காலகட்டம். 2. 3வது சொன்னாங்க, இந்த மாதத்தில வருடத்தினுடைய மொத்த அமல்களையும் சேர்த்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய சமர்ப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் சொன்னான், மன் கான யுரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ. கண்ணியமானால் கண்ணியத்தை நாடுகிறீர்களா, அது கண்ணியம் முழுவதும் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. இலைஹி யஸாபுல் கலிமு த்வய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு. அல்லாஹ்வின் பால் கலிமத்து த்வய்யிபா, நாம சொல்லக்கூடிய கலிமா த்வய்யிபா, ஸலவாத்துகள், இன்ன பிற அமல்களை எல்லாம் இலைஹி யஸாது கலிமு த்வய்யிப், அவன் பக்கம் உயர்த்தப்படுகிறது. நல்ல அமல்களை அல்லாஹ்வே என்ன செய்கிறான், உயர்த்தி கொள்ளுகிறான் என்று நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாரத்துல 2 நாள் இருக்கு, தினம் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுதல் ஒன்று இருக்கு. வாரத்துல 2 நாள் இருக்கு, வாரத்துல இந்த மாதம் இருக்கு. தினமும் சுபஹுடைய நேரத்திலையும் அஸருடைய நேரத்திலையும் நம்முடைய அமல்களை எடுத்துக்கொண்டு மலக்கள் மேலே உயர்கிறார்கள். அடுத்த நம்மை கண்காணிப்பதற்காக அடுத்த ஒரு மலக்களுடைய கூட்டம் வானத்திலிருந்து கீழே இறங்குகிறது. இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் தஆலாவிடத்திலே அந்த மலக்குகள் செல்கின்ற அந்த நேரத்தில் எல்லாம் தெரிந்த அல்லாஹ் அந்த மலக்குகளிடத்துல கேட்கிறான், எந்த மலக்கு இந்த மனிதனையா நீ படைக்க போகிறாய், ரத்தத்தை ஓட்டக்கூடிய இந்த மனிதனையா நீ படைக்க போகிறாய் என்று கேட்டார்களோ அந்த மலக்கினுடைய வார்த்தைகளால் கேட்க விரும்புகிறான் அல்லாஹ். எப்படி நீங்க போனீங்க, நீங்க போகும்போது என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார், நீங்க திரும்ப எங்கிட்ட வரும்போது என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார். மலக்கள் சொல்வார்கள், அவர்களிடத்தில் நாங்கள் செல்லுகின்ற போது தொழுகையில இருந்தார்கள், நாங்கள் அவர்களை விட்டு மேலே ஏறுகிற போதும் அவர்கள் தொழுகையில் இருந்தார்கள், சுபஹுடைய அஸருடைய தொழுகை. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் என்ன செய்து அல்லாஹ்விடத்துல எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னாங்க. வாரத்துல 2 நாட்கள், திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும், இந்த 2 நாட்களும் அந்த வாரத்தினுடைய அமல்களை அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படுகிறது. சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அமல் உயர்த்தப்படுகிற போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். எப்போ? திங்கள் கிழமையும் வியாழக்கிழமை, இந்த 2 நாள் நோன்பு வைக்கிறது என்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சொன்னாங்க, வருடத்திலே ஒரு தடவை ஷாபானுடைய மாதத்தில் என்ன செய்யப்படுகிறது, அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. நாம பரிகாரம் தேடுவதற்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கும் அவன்பால் மீள்வதற்கும் தௌபா செய்து மீள்வதற்கும் நம்முடைய அமல் அந்த அமலுடைய அந்த பட்டோலையை வெள்ளேரென்று ஆக்குவதற்கும் அமலே சாலிஹ் நல்ல அமல்களால் அந்த பட்டோலையை நிரப்புவதற்குமான ஒரு அரிய சந்தர்ப்பம் ஷாபானுடைய மாதத்திலே நமக்கு கிடைக்கிறது. இதை ஒரு மனிதன் தவற விடுவானையானால், இந்த மாதத்திலேயும் கூட தவற
அவனை மாதிரி ஒரு கை சேதம் இது யாருமே கிடையாது. இந்த மாதத்திலே நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, அதிகம் அதிகம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, ஏற்கனவே நோன்பு வைக்கிறாராக இருந்தால் அவருக்கு கடைசி வரைக்கும் ஷாபானுடைய லாஸ்ட் வரைக்கும் அவர் நோன்பு வைக்கலாம். வழக்கமாக நோன்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறார் திங்கள் வியாழன்ல. ஆனா இந்த மாதத்தில் மட்டும்தான் நோன்பு வைக்கிறார். இந்த மாதத்துல நோன்பு வச்சு பலகீனப்பட்டு ஃபர்லான நோன்புல கோட்டை விட்டுறக்கூடாது. ரமலானுடைய மாதம் ஃபர்லான நோன்பு. நாம என்ன செய்திருக்கணும், ஷவ்வாலில் இருந்து சென்ற ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய ஆரம்பத்தில் இருந்து நாம நம்மை பழக்கப்படுத்தி இருக்கணும். எப்படி சுன்னத்தான நோன்புகளை வச்சு வச்சு பழக்கப்படுத்தி இருக்கணும். திங்கள் வியாழன் 13, 14, 15 இடையில வரக்கூடிய சுன்னத்தான நோன்புகள் இதையெல்லாம் வைத்து நம்ம பழக்கப்படுத்தி இருந்தால் இந்த மாதத்திலேயும் நமக்கு சிறப்பு அனுமதி இருக்கிறது. கடைசி வரைக்கும் நோன்பு வைக்கிறது இல்லை. ஆனால் 15க்கு மேல் நோன்பு வைப்பது கூடாது. நாம் அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக, அதிகம் நோன்பை வைக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், இந்த ஷாபானுடைய மாதத்துல நம்மை நாமளே தயார் செய்து கொள்ளணும். அடுத்து சொன்னாங்க, நான் நோன்பாளியாக இருக்கின்ற நிலையில என்னுடைய அமல் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று. அதனால்தான் திங்கள் வியாழன் நோன்பு வைப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா அமல்களுக்கும் 10லிருந்து 70 வரை, 10 முதல் 70 வரை, 70ஐயும் நம்ம என்ன செய்ய முடியாது, வரையறுக்க முடியாது. இன்னும் அதிகமாக அல்லாஹ் நன்மையை தருவான், எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி. ஆனால் இல்ல நோம் மட்டும் இல்லை. ஏன்னா அது அல்லாஹ்வுக்காகவே பிடிக்க வேண்டும். அந்த நோன்பு எனக்காகவே அவன் வைக்கிறான், எனவே நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்ல, அல்லது நானே கூலியாகுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்பேற்பட்ட அந்த நோம்பாளியாக இருக்கின்ற நிலையிலே நான் என்ன செய்யணும், என்னுடைய அமல் அங்க எடுத்து காட்டப்படணும். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையிலே, மன் சாம யோமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நாள் நோன்பு வைப்பது. அல்லாஹ்வுடைய பாதையிலனா வாளெடுத்து போர் செய்யறது இல்லை. இந்த ஹதீஸுடைய விளக்கத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக, முற்றிலும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே. மன் சாம லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக மட்டுமே யார் நோன்பு வைக்கிறாரோ, அவர் ஜிஹாது செய்யாட்டாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே அவருடைய முகத்தை நரக நெருப்பை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்கிடுவான். நோன்புக்கு இவ்வளவு பெரிய சவால் இருக்கு. மன் குதிம லஹு பிஸியாமி யௌமின் தஹலல் ஜன்னா, தன்னுடைய ஆயுளை அல்லது ஒவ்வொரு நாளையும் அல்லது தன்னுடைய ஆயுளை யார் முடித்துக் கொள்கிறாரோ, எந்த நிலையில, நோன்பு வைத்த நிலையில. ஒருத்தர் மரணிக்கிறார், நோன்பு வைத்த நிலையிலே மரணிக்கிறார். நோன்பு வைத்த நிலையில மரணம் அடைகிறார் என்று சொன்னால் அவர் சொர்க்கம் செல்வார். அஸ்ஸியாம வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா, குர்ஆனும் நோன்பும் மனிதனுக்கு கியாமத்துடைய நாளிலே பரிந்து பேச வரும். அதிலேயும் சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆல இம்ரானும் பரிந்து பேசுவதற்காக தங்களை தாங்களே போட்டியிட்டுக் கொள்ளும் என்று ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இந்த மாதத்திலே நம்மளால் இயன்ற அளவுக்கு நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் போது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஅபான குல்லஹு இல்லா கலீலா, ஷஅபான் முழுவதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை வைப்பார்கள், கொஞ்சம் தான் நோன்பை விடுவாங்க அப்படின்னு சொல்லி, இல்லா கலீலா. அந்த ஷாபானுடைய மாதத்துல அதிகம் அமல், அதிலே முக்கியமாக நோன்பு, குர்ஆன் திலாவத் செய்யறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் இப்படி என்றால், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், இவர்களுடைய செயல்பாடு இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு சஹாபாக்களும் தாபிஈன்களும் தபா தாபிஈன்கள் நல்லோர்களும் வைத்த பேர் ஷஹ்ருல் குர்ஆ, குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய மாதம் என்று பேர் வச்சிருந்தாங்க. இங்க நாம என்ன செய்யணும், நம்ம என்ன ரமலான்ல மட்டும்தான் குர்ஆனை தூசி தட்டுறோம் இல்ல, இந்த மாதத்திலிருந்து குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மாறிடணும்.
ஷாபான்லேயே அதிகம் அதிகம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் சஹாபாக்களும் தாபியன்களும். சில பேரை பத்தி எழுதுறாங்க, அவங்க தங்களுடைய கடைகளையே சாத்திடுவாங்க, கடைகளையே மூடி விடுவார்கள், குர்ஆன் ஓதுவதற்கென்றே தங்களுடைய நேர காலங்களை கழிப்பார்கள் என்று எழுதுறாங்க. இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா, ஷாபானிலேயே தங்களுடைய ஜகாத்துடைய பணத்தை கணக்கிட்டு ஷாபானிலேயே கொடுக்கக்கூடியவர்களாக. ஏனென்றால் ரமலானுடைய மாதத்தில் நாம என்ன செய்யணும், முழுக்க முழுக்க அமல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜகாத்தை கணக்கிட்டு கொடுத்து விடுவார்கள். நாம என்ன ரமலானுடைய மாதத்திலே தான் இதெல்லாம் எதற்கு சொல்றாங்கன்னா, நாம ரமலானுடைய மாதத்துல தான் என்ன செய்வோம், ஜவுளி எடுக்க கிளம்பிடுவோம் 30 நாளும். அதெல்லாம் என்ன செய்யணும், முன்கூட்டியே இந்த ஷாபான்லேயே அந்த இதெல்லாம் முடிச்சிடலாம். யார் அப்படி ஒரு நீயத்துல இருக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா அதற்கான வழிகளை எல்லாம் காட்டுகிறான். இந்த ஷாபான்ல நான் அடிக்கடி ஒவ்வொரு வாரமும் ஞாபகப்படுத்துறது உண்டு. இங்க இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேளுங்க, கலாவான நோன்பு இருக்குதான்னு கேளுங்க. கலாவான நோன்பு இருக்குதா? நான் மழை காலங்கள் தொடர்கிற போதே நாம உங்ககிட்ட ஞாபகப்படுத்தினோம், கலாவுடைய நோன்புகள் இருந்தால் பெண்களிடத்துல கேட்டு அந்த போன ரமலானிலே கலாவான நோன்புகளை வைக்க சொல்லுங்க, அது குளிர்காலத்துல ரொம்ப இலகுவாக இருக்கும் என்று நம்ம ஞாபகப்படுத்தினோம். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, கலாவுடைய நோன்பை வைப்பதற்கு சிறந்த ஒரு மாதம் ஷாபானுடைய மாதம். ரமலானுக்குள்ள என்ன செஞ்சிருது, கடந்த ரமலான்ல கலாவான நோன்புகளை வச்சிருது. அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. யார் இந்த ஷாபானை வெற்றி உள்ளதாக ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு ரமலானும் வெற்றி உள்ளதாக ஆகும். இந்த ஷாபான் என்பது தொழுகையினுடைய முன் சுன்னத்தை போன்றது. ரமலானுடைய முன் சுன்னத் இந்த ஷாபானாக இருக்கிறது என்றும் சொல்வார்கள். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. ரமலானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த காலத்தை அமல்களால் நிரப்பக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. أما نادى بك الموت، أما أسمعك الصوت، أما تخشى من الفوت فتحتاط وتهتم، فكم تسدر في السهو وتختال من الزهو وتنصب إلى اللهو كأن الموت معه.